நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். அதனால் இங்கே வந்து ஆச்சியும் அந்த ஐயாவும் இங்கே தான் இருக்க போகிறாங்க. இந்த வாட்டி நம்ம வந்து ஆச்சி இங்கே இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு நைட் ஸ்டே போடுவோம். இங்கே ஆட்கள் வந்து வந்தோடனே நம்ம உள்ள எல்லாம் க்ளீன் பண்ணி ப்ளீச் அடிச்சு விட்டுட்டு நைட் ஸ்டே பண்ணுவோம். பண்ணிவிட்டு நம்ம எதுக்காக அப்படின்னாக்கா விளக்கு பொறி வைப்போம். விளக்கு பொறி வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத, அதாவது வண்டுகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம விளக்கு பொறி வைக்கலாம். அதை நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு வாட்டியும் சேம் இல்லை. இந்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆச்சிக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். போயிட்டு நம்ம காலைல தான் வரப்போகிறோம். நம்ம கிளம்புவோம். வேறு என்ன இங்கே சொல்லணும் ஆச்சிக்கு? இன்னும் வந்து நமக்கு வேலையெல்லாம் இருக்குது, எலக்ட்ரிஷியன் வேலையெல்லாம் இருக்குது நமக்கு. இவங்க இந்த வாட்டி ஒரு 10 நாள் இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லா வேலையும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் வந்துட்டு 2 நாள் இருந்துட்டு இந்த வாட்டி எத்தனை நாள் நான் கணக்கு வச்சுட்டு வந்திருக்கீங்க? இருப்பீங்கல்ல? இருந்தீங்கன்னா நிறைய வேலை இருக்குது. ரொம்ப ஒட்டி போட வேணாம், அப்படியே இருக்கட்டும். ஓகேயா? கிளம்புமா, கொஞ்சம் பார்த்துடுங்க, சுதானமாக தூங்குங்க. இந்த பூனைக்குட்டியெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டோம். ஐயா, பூனைக்குட்டியெல்லாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இவங்களெல்லாம் ஆச்சி தூக்கிட்டு வந்துட்டாங்க. 3, அதில் 1 4. ஆச்சியுடைய பாசத்திற்கு அளவே இல்லாமல் இருக்கிறது. அவங்களால அந்த பூனைக்குட்டிங்களை விட்டுட்டு இருக்க முடியல. அதனால் சரின்னு நாங்களும் இங்கே கொண்டு வந்து அவங்களையும் சேஃப்டியாக விட்டுட்டோம். நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஓகே, இதில் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, பால் இருக்குது. நாளைக்கு பகலில் நம்ம வந்தோம்னா இதை சேர்த்து திறந்து போடணும். இந்த ஆஃபீஸ் ரூமை திறந்து போடணும். நீங்கள் என்ன செய்யுங்கண்ணே, ஒரேடியாக நின்றுட்டு உரிக்காமல் சும்மா வர்றப்ப போகிறப்ப 10 காய் அப்படி உரிங்க. டயர்னஸ் தெரியாமல் இருக்கும். வேலையை முடிச்சிடுங்க. இதுக்கு மேலே ஒன்றும் வேலை பார்க்காதீங்க. குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் என்ன தேவைனாலும் எனக்கு ஃபோன் பண்ணணும். சரி, நாங்கள் போயிட்டு வரோம். நாளான்னைக்கு தான் அந்த வளர்மதி வரும், நாளைக்கு வராது. நீங்கள் என்னன்னு பார்த்துங்க. நான் வந்து ஃபோன் அடிக்கிறேன். கருவாடை இருந்துச்சு அப்படின்னா ஒரு படி மட்டும், ஒரு 1.25 படி போட்டு இது பண்ணி விடுங்க. நான் வந்து கூலிக்கால் போட்டு கொஞ்சம் எப்போ தம்பி வராங்களோ அப்போ கொடுத்து விட்டுறேன். வழக்கம் போல் நான் கொடுத்து விட்றேன். எங்களுக்கு இந்த பெடிகிரியும் இல்லை, இங்கே இருந்துச்சா முடிஞ்சிருச்சு. இப்போ பெரிய டப்பா, ஒரு டப்பா முடிச்சு விட்டு, இந்த டப்பா முடிச்சுட்டாங்க. இந்த டப்பா அந்த டப்பா தான், அதான் முடிச்சு விட்டாங்க. வேறு டப்பியில் ஒன்று வந்திருக்கு. ஐயா, ஒன்று ஒரு ஆர்டர் போட்டு விட்ருங்க ஐயா இந்த மாதத்துக்கு. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? பத்திரம். சின்ன பாக்கெட்டு 100 ரூபாய்க்கு பெரிய பாக்கெட்டே வாங்கிட்டு வந்து தர சொல்கிறேன். ஓகே, பாய். நாங்கள் கிளம்புறோம். முடிச்சாச்சு, வேலை முடிச்சாச்சு. இங்கே பாருங்க, இப்போ விடவே டான்ஸிங் குயின். எப்போ பார்த்தாலும் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாள். அவங்களோட கேமராமேன் அவங்களோட ரிலேஷன் வீட்டிலேருந்து கொண்டு விட்டாருன்னா அந்த டைம் எங்கள் ஃபார்மில் வந்து ஒரு 3 நாய்க்குட்டி செத்து போச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த டைமிங்கில் ரொம்ப சோகமாக இருந்தோம். அப்போ வந்து அவங்க வீட்டில், எங்கள் வீட்டில் ஒரு பெண் குட்டி இருக்குது, எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும் 2 குட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, சும்மா சின்ன குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அது வந்து பார்த்தா அப்போயே அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. வந்துச்சு. வந்தப்போ 3 நாய், ஒரு மேல் டாக் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அந்த மேல் டாக் வந்து எங்களை படுத்திருக்க அவ்வளோ பாடுபடுத்துச்சு. பட் அதுக்கு ஏதோ இங்கே வந்து ஏதோ செட் ஆகலை. ஒரு 8 மாதத்துக்கு மேலே இருந்துச்சு. நியர்லி 1 இயர் இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ உடம்பு முடியாமல் அது இறந்துருச்சு. இதோட ஜோடி ஒன்று, ஒரு பெண்குட்டி இருந்துச்சு. அதுவும் உடம்பு சரியில்லாமல் ஏதோ இறந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா வச்சுக்க முடியல, வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டார்ச்சர் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அவங்க நினச்சப்பெல்லாம் வந்து இந்த டாகை பார்க்கணும். எங்கள் டாக் எப்படி இருக்குது, எங்கள் டாகுக்கு சாப்பாடு போட்டிங்களா, எங்கள் டாக் சிரிக்குதா, எங்கள் டாக் அழுகுதா. அவ்வளோ அக்கறை உள்ளவங்க என்ன பண்ணணும்னா அவங்களே வச்சுக்கணும். அந்த நாயை கொடுக்கக்கூடாது. அவ்வளோ பாசம் உள்ளவங்க அந்த டாகை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் டாகு குட்டி போட்டுரும். நம்ம ஏதோ ஆசைப்பட்டு ஒரு குட்டி கேட்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வளர்க்குறோம், நல்லா பார்த்துக்குறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லா குட்டியும் நீங்களே எடுத்துகிட்டு போங்கன்னு நம்மளை டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க, அன்பு தொல்லை பண்ணிவிடுவாங்க. அது தாங்கவே முடியாது. ஐயோ, சொல்லி நான் அழுதுருவேனா. இதெல்லாம் இம்சைகள். அது மாதிரி ரோட்டில் போகிறப்ப சில பேர் நிப்பாட்டி வம்புழுப்பாங்க. நீங்கள் வந்து எங்கள் டாகை அடாப்ட் பண்ணிக்கணும், நான் டாகை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னா அது என்னோட கொள்ளையை நல்லா பார்த்துக்குது, அதனால நான் நல்லா பார்த்துக்கிறேன். இப்போ என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஊரில் உள்ளவங்களாம் பிள்ளைங்களை கொண்டாந்து என்கிட்ட விட்டு நீங்கள் பார்த்துங்கன்னு சொன்னால் நம்ம முடியுமாங்க? அப்படி தாங்க இருக்குது. அன்பு தொல்லை தாங்க முடியல. இந்த டாகை நல்லா காட்டுங்க. ஒருவேளை இந்த நாய்க்கு சொந்தக்காரர்கள் இந்த டாகை பார்த்தாங்க அப்படின்னா பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். அவள் இங்கே ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கா எங்ககிட்ட. அதுக்காக வந்து சொல்கிறேன், இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க டாகை பார்த்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருக்கா இங்கே. ஓகே, டாட்டா, பாய்.